الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் முக்கியமான ஒரு திக்ரை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுதான் வீட்டிலே இருந்து வெளியேறும் போது ஓதும் திக்ர் அல்லது துஆ. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பது நாம் பலரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான திக்ர். இது சம்பந்தமான ஹதீஸ் அபூதாவித் நூறிலே இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ஹரஜ الرجل من بيته சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே இருந்து வெளியேறினால் فقال بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله. இந்த வார்த்தை ஒரு மனிதன் வீட்டிலே இருந்து வெளியேறும் போது சொன்னால், பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொன்னால், யுகாலு ஹீனஇதின் ஹுதீத வகுஃபீத வவுகீத, அந்த நேரத்திலே சொல்லப்படும், நீர் நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய், வழிகாட்டப்பட்டு விட்டாய், வகுஃபீத நீ போதுமாக்கி வைக்கப்பட்டு விட்டாய், வவுகீத நீ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டாய். ஃபதனஹா லஹு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் அவனிலிருந்து தூரமாவார்கள். ஃபயகூலு ஷைத்தானுன் ஆகர், இன்னொரு ஷைத்தான் சொல்லுவான், கைஃப லக பிரஜுலின் ஹுதிய வகுஃபிய வவுகிய, எப்படி ஒரு நேர்வழி காட்டப்பட்ட போதுமாக்கி வைக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதனை உன்னால் வழிகெடுக்க முடியும் என்று இன்னொரு சைத்தானை பார்த்து கேட்பான். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். அதற்கு முன்னால் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸா என்பதை நாம் பார்த்து கொள்வோம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே இதிலே ஒரு சிறிய பலவீனம் இருக்கிறது. என்றாலும் இது பல வழிகளிலே அறிவிக்கப்பட்டிருப்பதனால் இந்த ஹதீஸை பல அறிஞர்களும் செயல்படுத்துகிறார்கள், அதனை ஏற்றிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று நவவி, இப்னு கய்யிம், இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்களும் இந்த ஹதீஸை பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஷுஐபுல் அர்னாவுத் என்கின்ற ஹதீஸ் கலை ஆய்வாளர், அவரும் இந்த ஹதீஸை பல ஷவாஹிதுகள் இந்த ஹதீஸுக்கு இருப்பதனால் இந்த ஹதீஸ் ஹசனான் ஒரு ஹதீஸ் என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் பல்வேறு விதத்திலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, பல அறிவிப்பாளர் வரிசைகளிலே. என்றாலும் இந்த அறிவிப்பாளர் வரிசை அபூதாவுதிலே இடம்பெறக்கூடியது பிரபலியமானது. ஏனைய அறிவிப்பாளர் வரிசைகளிலும் குறைகள் இருக்கின்றன. என்றாலும் எல்லா அறிவிப்பாளர் வரிசையும் ஒன்று சேருகிற பொழுது இந்த ஹதீஸ் பலமாகிறது. இப்போது நாம் இந்த ஹதீஸுடைய விளக்கத்துக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை எங்களுக்கு சொல்கின்றார்கள். இதனுடைய அர்த்தத்தை நாம் முதலிலே பார்த்து விடுவோம். முதலிலே பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாஹ் என்பது அல்லாஹுடைய பெயரை கொண்டு என்பதுதான் அதன் அர்த்தம். இதனை நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே சொல்கிறோம். உணவு உண்ணுகிற பொழுது, வீட்டிலே இரவுலே கதவை மூடுகின்ற பொழுது, அல்லது பாத்திரத்தை மூடுகின்ற பொழுது, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்ய முற்படுகிற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்கிறோம். அதே போன்றுதான் இங்கே வீட்டில இருந்து வெளியேறுகின்ற பொழுதும் நாம் பிஸ்மில்லா என்று சொல்கின்றோம். இதற்கான வழிகாட்டல் எங்களுக்கு பல ஹதீஸ்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு விடயத்தை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்வதற்கு. பிஸ்மில்லா என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய பெயரை கொண்டு, அதாவது அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன், அல்லாஹுடைய பெயரை கொண்டு உண்ணுகிறேன், அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் வீட்டில இருந்து வெளியேறுகிறேன். இவ்வாறுதான் அதற்கு நாங்கள் அர்த்தம் வைக்க வேண்டும். அவ்வாறு அர்த்தம் வைப்பது உள்ளர்த்தம் என்ன? அதாவது அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறோம் என்றால் அதனால் நாடப்படுவது என்ன? ஒன்று, அல்லாஹு தாலாவுடைய பெயரை சொல்லி நாங்கள் ஆரம்பிப்பதன் மூலமாக அல்லாஹுவிடத்திலே பரக்காவை நாங்கள் நாடுகிறோம். அல்லாஹு தாலாவிடத்திலே அருள் வளத்தை நாம் செய்ய போகிற விடயத்திலே நாடுகிறோம். அதான் பரக்கா. இது முதல் விடயம். அதே போன்றுதான் அல்லாஹுவிடத்திலே நாங்கள் உதவியை எதிர்பார்க்கிறோம். அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறோம் என்றால் அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த விடயத்திலே உதவி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய உதவியினால் தான் எங்களால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியவராக நாங்கள் இதனை ஆரம்பிக்கின்றோம் என்பதுதான்
அதற்குரிய அர்த்தமாக இருக்கிறது. அடுத்ததாக தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹுவின் மீது நான் தவக்குல் வைத்து விட்டேன் என்று அந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. தவக்குல் என்பது அல்லாஹுவின் மீது பாரம் சாட்டுவதை குறிக்கும். நாங்கள் தவக்குல் என்றால் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகிறோம், பொறுப்பு சுமத்துகிறோம், அவனை சார்ந்து இருக்கின்றோம், எங்களுடைய காரியங்களை அவனிடத்திலே ஒப்படைக்கின்றோம். இதுதான் தவக்குல் என்பது. இமாம் இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தவக்குலை பற்றி சொல்கிற பொழுது தவக்குல் நிஸ்வுத்தீன், மார்க்கத்துடைய அரைவாசி என்று சொல்லியிருக்கிறார்கள். தவக்குலை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தவக்குலு நிஸ்வுத்தீன், மார்க்கத்துடைய அரைவாசி. வல் இனாபத்து, இனாபா அல்லாஹ்வின் பக்கம் மீளுவது அடுத்த அரைவாசி என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் والنصف الثاني هو الإنابة فإن الدين استعانة وعبادة فإن الدين استعانة وعبادة. دين என்பது இஸ்திஆனா, உதவி தேடுவதும் வணங்குவதும், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதும் அல்லாஹ்வை இபாதா செய்வதும். ஃபத்தவக்குல் ஹுவல் இஸ்திஆனா, தவக்குல் வைப்பது இஸ்திஆனா, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது. வல் இனாபத்து ஹியல் இபாதா, அல்லாஹ்வின் பக்கம் மீளுவது அதுதான் வணக்கம். அதைத்தான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று நாங்கள் சொல்கிறோம். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இந்த மார்க்கத்தை நாங்கள் இந்த ஆயாவுக்குள் உள்ளடக்கிவிட முடியும். அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது. எனவே தவக்குல் என்பதும் அல்லாஹு தாலாவிடத்திலே உதவி தேடுவது. தவக்குல் என்பது ஒரு இபாதா, ஒரு வணக்கம். அதனால தான் அல்லாஹு தாலா என்ன சொல்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். அதே போன்று வஅலல்லாஹி ஃபல்யதவக்கல் முதவக்கிலூன், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஅலல்லாஹி ஃபதவக்கலு, அல்லாஹ்வின் மீதே நீங்கள் தவக்குல் வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே அல்லாஹ்வின் மீதே வையுங்கள் என்றால் வேறு யாரின் மீதும் நீங்கள் வைக்க கூடாது. எனவே நாம் முழுமையாக எங்களுடைய காரியங்களில் அல்லாஹு தாலாவை சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது நாங்கள் தவக்குல் வைக்க கூடாது. ஒருவரிடத்திலே ஏகத்துவம் இருக்கிறது, அந்த ஏகத்துவம் உறுதியாக இருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரம் தான் அவர் அல்லாஹு தாலாவின் மீது தவக்குல் வைப்பது. அவருடைய உள்ளம் அவருடைய எல்லா தேவைகளிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹு தாலாவை நோக்கி நகர்வது, அல்லாஹுலே அவர் நம்பிக்கையோடு இருப்பது, அது அவருடைய ஏகத்துவத்தின் ஒரு உயர்ந்த தன்மையாக இருக்கிறது. தவக்குல் என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம். அதே போன்று தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறானோ அல்லாஹு தஆலா அவனுக்கு போதுமானவன் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாங்கள் எங்களுடைய ஒரு தேவைக்காக வீட்டிலே இருந்து போகலாம். அவர் போகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய தவக்குல் எங்கள் மீது இல்லை, அல்லது பிறர் இன்னொருவர் மீது இல்லை. நாங்கள் எங்களுடைய தவக்குல் அல்லாஹ்வின் மீதே நாங்கள் முழுமையாக வைக்கிறோம். நாங்கள் போகக்கூடிய அந்த பணியாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய ஏதாவது ஒரு தேவையாக இருக்கலாம். இதனை நிறைவேற்றி தருவதிலே நாம் யாரையும் சார்ந்தில்லை. எங்களிலே நாங்கள் சுய நம்பிக்கையிலே நாங்கள் முழுமையாக எங்களை நம்பி அல்லது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை நம்பி நாங்கள் இல்லை, அல்லாஹுவை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். அல்லது இன்னாரை அன்னாரை, இந்த நிர்வாகியை அல்லது இந்த அமைச்சரை, யாரை நம்பியும் நாங்கள் இல்லை, எந்த ஒரு மனிதரை நம்பியும் இல்லை. அல்லாஹ்வின் மீதே நாங்கள் என்ன செய்கிறோம், தவக்குல் வைக்கிறோம். அல்லாஹ்வின் மீதே நான் தவக்குல் வைக்கிறேன் என்ற அந்த வார்த்தை எங்களுக்கு எதை கற்றுத்தருகிறது என்றால், நாம் முழுமையாக அல்லாஹு தாலாவை சார்ந்து இருக்கிறோம் என்பதுதான் அங்கே நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹு தாலாவை யார் சார்ந்து இருக்கிறார்களோ நிச்சயமா அல்லாஹு தாலா அவர்களுக்கு போதுமானவன் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே உறுதியாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். எனவே இங்கேயும் நாங்கள் அதை சொல்கிறோம். எனவே அல்லாஹு தாலாவின் மீது தவக்குல் ஒருவர் வைக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக அல்லாஹுவை பற்றிய நல்லெண்ணம் கொண்ட ஒருவராக இருப்பார். ஹுஸ்னுத்தன், அல்லாஹுவை பற்றிய ஹுஸ்னுத்தன் அவரிடத்திலே இருக்கும். இல்லை என்றால் என்ன நடக்கும், அல்லாஹு தாலாவை மீது ஒரு நல்லெண்ணம் ஒருவரிடத்தில் இல்லை என்றால் அவர் உண்மையான தவக்குலாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு அச்சம் வந்து கொண்டே இருக்கும். எனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இந்த விடயத்தில் என்ன முடிவாகும், அப்போது நாளைக்கு நடக்கக்கூடிய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய இவ்வாறு பல ஊகங்களிலே அவர் மூழ்கி அவருடைய உள்ளம் அச்சத்திலே மூழ்கி இருக்கும். அவர் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார். இவ்வாறு அவருடைய காலம் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே அவரிடத்திலே தவக்குல் இது போன்ற ஊகங்களை, இது போன்ற பலவீனங்களை விட்டும் அச்சங்களை விட்டும் அவரை
பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேடயமாக இந்த தவக்குள் இருக்கிறது. இந்த திக்ரிலே நாங்கள் வெளியிலே போகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே தவக்குள் வைக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே நாம் பொறுப்பு சாட்டுகின்றோம். அல்லாஹு தாலாவிடத்திலே யார் பொறுப்பு சாட்டுகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹு தாலா அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்வான். அல்லாஹு தாலா அவர்களுக்கு போதுமானவன், வேறு யாரும் அவர்களுக்கு தேவையில்லை. அந்த துஆவுடைய விளைவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்வதையும் நாங்கள் பார்க்கிறோம். பின்னால் நாங்கள் அதை பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் என்ன சொல்கிறோம்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஹவுலோ குவாவோ இல்லை, அல்லாஹுவை கொண்டே தவிர. இதனுடைய அர்த்தம் என்ன? லா ஹவுல, லா ஹவுல என்பது ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது, ஒரு நிலையில இருந்து ஒரு ஹாலில இருந்து இன்னொரு ஹாலுக்கு மாறுவது. இவ்வாறு மாற முடியாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அதே போன்று வலா குவா, குவா என்பது சக்தி. ஹவுல் என்பதற்கு ஒரு பாவத்தில இருந்து நாம் திரும்புவது என்ற அர்த்தமும் எடுத்துக்கொள்ள முடியும். பாவத்தை செய்யாமல் இருப்பது, அல்லது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள், கெடுதிகள், இவற்றிலிருந்து நாம் திரும்புவது, அதாவது அவற்றிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவது. இது யாராலும் முடியாது. நாம் எங்களுடைய ஆற்றலால் அல்லது எங்களுடைய அறிவால், எங்களுடைய திட்டமிடலால், எதனாலும் நாங்கள் ஒரு ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதோ அல்லது ஒரு பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதோ முடியாது. லா ஹவுல் வலா குவா. அதே போன்று குவாவும் இல்லை. குவா என்றால் ஆற்றல், சக்தி. சக்தியும் கிடையாது. ஒரு நலவு செய்வதற்கு, ஒரு நன்மை செய்வதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை, அல்லது எங்களுடைய இம்மைக்கோ மறுமைக்கோ நலன் பயக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு குவா இல்லை, சக்தி இல்லை. இல்லா பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டே தவிர. அதாவது அல்லாஹுடைய உதவியின் மூலமாகவே அன்றி, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்தாரே அன்றி எதனையும் நாங்கள் அடைய முடியாது. அதாவது நாங்கள் முழுமையாக அல்லாஹு தாலாவிடத்திலே நாங்கள் சரணடைகிறோம், எங்களை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்ற வார்த்தையின் மூலமாக எந்த ஒரு அதிகாரமும் எங்களுக்கு கிடையாது. முழு அதிகாரமும் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. எல்லா அச்சம் தரக்கூடிய, எல்லா கெடுதி விளைவிக்கக்கூடிய எல்லா விடயத்திலிருந்தும் எங்களை பாதுகாக்கின்ற ஆற்றல் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. எந்த நலவு எங்களுக்கு வருவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு மாத்திரம்தான் அது எங்களிடத்திலே வர முடியும் என்கின்ற முழுமையான நம்பிக்கையை நாங்கள் அங்கே வைக்கிறோம். எந்த ஒரு படைப்பின் பக்கமும் நாம் அங்கே சாராமல் இருக்கிறோம். அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் எதுவுமே ஆக முடியும். எங்கள் பக்கமும் நாங்கள் சார்ந்து எங்களிலே தன்னம்பிக்கை என்ற பெயரிலே தன்னம்பிக்கை வைக்கவும் இல்லை, அல்லது நாங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை கொண்டு தற்பெருமை அடையவும் முடியாது. எங்களிடத்துல இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு நாங்கள் பெருமை அடிக்கவும் முடியாது. அந்த இடத்திலே நாங்கள் முழுமையாக அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் சரணடைகின்ற ஒரு வார்த்தை தான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இவ்வாறு நாங்கள் அல்லாஹு தாலா இடத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி எங்களுடைய தௌஹீதை, தவக்குலை நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த இஸ்திஸ்லாமை நாங்கள் அந்த இடத்திலே உறுதி செய்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடுகிறோம், அவனிடத்திலே நாங்கள் பரக்காவை தேடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த திக்ருகளை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் காலையிலே எழும்பிய உடனே ஓதக்கூடிய திக்ரை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அல்லாஹு தாலாவுடைய திக்ரில தான் எங்களுடைய நாளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஷைத்தான் இரவுலே மனிதன் தூங்குகின்ற பொழுது அவனுடைய பிடரிக்கு பின்னால் 3 முடிச்சுக்களை போடுகிறான். நீண்ட இரவு இருக்கிறது, நன்றாக தூங்குக்குள் என்று சைத்தான் சொல்கிறான். ஆனால் ஒரு மனிதனால் எழுந்து அல்லாஹுவை திக்ரு செய்கிற பொழுது ஒரு முடிச்சு அவிழ்கிறது. அவன் உது செய்கிற பொழுது இன்னொரு முடிச்சு அவிழ்கிறது. அதே போன்று அவன் தொழுகிற பொழுது 3வது முடிச்சும் அவிழ்கிறது என்று நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். எனவே அல்லாஹு தாலாவை திக்ரு செய்வதன் மூலமாக ஷைத்தானிடமிருந்து நாம் விலகிச் செல்கிறோம். சைத்தான் எங்களிடமிருந்து விலகிச் செல்கிறது. அதே போன்றுதான் இந்த திக்ரம். இங்கே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஷைத்தானிடமிருந்து தூரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவன் இந்த திக்ருகளோடு தன்னுடைய நாளை ஆரம்பிக்கிறான். பிறகு உதவு செய்கின்ற பொழுதும் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறான். உதவு செய்து முடிந்ததற்கு பிறகும் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறான். பிறகு வீட்டிலே இருந்து வெளியேறுகின்ற பொழுதும் இந்த திக்ரை அவன் செய்கின்றான். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபிக்கு சொல்கிறான் இல்லையா? அதை என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடுதல் அல்லது என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் எல்லாமே ரப்புல் ஆலமீனான அல்லாஹுக்கே உரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இப்போது நாம் இந்த ஹதீஸுக்கு மீண்டும் வருவோம். இந்த ஹதீஸுடைய
அடுத்த பகுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவ்வாறு ஒரு மனிதன் வீட்டிலே இருந்து வெளியேறுகிற பொழுது சொன்னால் என்ன நடக்கிறது? அவனுக்கு அங்கே சொல்லப்படுகிறது என்றால் அல்லாஹ் அவனை நோக்கி சொல்கிறான். அல்லது ஒரு ஹதீஸிலே வந்திருப்பதை போன்று வானவர்கள் சொல்கிறார்கள். வானவர்கள் சொல்வதற்கின்ற அந்த ஹதீஸிலே பலவீனம் இருக்கிறது அறிவிப்பாளர் வரிசையில. என்றாலும் எப்படியோ அல்லாஹ் சொல்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு வானவர்கள் சொல்வதாக இருக்கலாம். அங்கே அவனுக்கு சொல்லப்படும், ஹுதீத, நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய். இங்கே நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய் என்றால் என்ன அர்த்தம்? வழிகாட்ட ஹுதாயா, அதாவது இந்த சொல்லை சொல்வதற்கு, இந்த வார்த்தையை சொல்வதற்கு உனக்கு வழிகாட்டல் வழங்கப்பட்டு விட்டது, நீ தௌஃபீக் செய்யப்பட்டு விட்டாய். ஏனென்றால் நிறைய பேர் இந்த ஹதீஸை தெரிந்து வைத்திருப்பார்கள், இந்த திக்ர், இதெல்லாம் திக்ர்களை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் தெரிந்ததை கொண்டு அமல் செய்வதற்குரிய தௌஃபீக் செய்யப்படுவதில்லை. அவர்களுக்கு அதற்கான ஹிதாயா கொடுக்கப்படுவதில்லை. தெரிந்த எல்லா விடயங்களையும் எல்லோரும் அமல் செய்வதில்லை. ஆனால் ஒருவர் தெரிந்த இந்த அமலை அவருக்கு சொல்வதற்கு தௌஃபீக் செய்யப்பட்டால், ஹுதீத, நீ அதாவது தௌஃபீக் செய்யப்பட்டு விட்டாய், ஹிதாயா கொடுக்கப்பட்டு விட்டாய், வழிகாட்டப்பட்டு விட்டாய் என்று அவருக்கு சொல்லப்படும். குஃபீத, இன்னொரு வார்த்தை குஃபீத, போதுமாக்கி வைக்கப்பட்டு விட்டாய் என்று அவனுக்கு சொல்லப்படும். ஏன் போதுமாக்கி வைக்கப்பட்டு விட்டாய்? போதுமாக்கி வைக்கப்பட்டு விட்டாய் என்றால் என்ன? கிஃபாயா என்றால் என்ன? அல்லாஹு தஆலா போதுமானவன். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவனுக்கு போதுமானவன். இங்கே இவன் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்திருக்கிறான், அதனால் அல்லாஹு தஆலா அவனுக்கு போதுமானவன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று இங்கேயும் அவனுக்கு சொல்லப்படும், குஃபீத, நீ போதுமாக்கி வைக்கப்பட்டு விட்டாய், வேறு யாரும் உனக்கு தேவையில்லை, அல்லாஹு தஆலா உனக்கு போதுமானவன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இன்னும் விகாயா என்றால் பாதுகாப்பு. உனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய். எதற்காக இந்த திக்ரை அவன் செய்தான்? அதுல முக்கியமான நோக்கம் என்ன? அல்லாஹ்விடம் இருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அவன் போகக்கூடிய அந்த பயணத்திலே, வெளியேறக்கூடிய அந்த வெளியேறுதலே அவனுக்கு இந்த நிறைய ஆபத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அவன் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய். பாதுகாக்கப்பட்டு விட்டாய் என்றால் ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டாய் என்றால் திக்ர், அல்லாஹ்வுடைய திக்ர் ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயம். நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசத்திலே அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் திக்ருக்காக. என்ன உதாரணம்? ஒரு மனிதனை எதிரிகள் துரத்தி வருகிறார்கள். ஒரு பலமான அரண் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த அரணுக்குள் அவன் பூந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறான். துரத்தி வந்த எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். துரத்தி வந்தது யார்? ஷைத்தான்கள். ஓடியது மனிதன். அந்த பாதுகாப்பான அறை திக்ர் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஹதீத் ஆதாரபூர்வமான செய்தி நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே திக்ர் என்பது பாதுகாப்பு அரண். ஷைத்தான்கள் எங்களிடத்திலே நெருங்க முடியாத ஒரு பலமான கோட்டை. அதைத்தான் இந்த ஹதீஸும் எங்களுக்கு சொல்கிறது. அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் வுகீத, நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய். முக்கியமாக ஷைத்தானுடைய ஜின்களுடைய கெடுதிகளில் இருந்து அவன் பாதுகாக்கப்படுவான். அதே போன்றுதான் மனிதர்களுடைய கெடுதிகளில் இருந்தும் அவன் பாதுகாக்கப்படுவான். அது மட்டுமல்லாமல் விஷஜந்துக்கள், மிருகங்கள், ஏனே சில நேரம் அவனுடைய வாகனமாக இருக்கலாம், அல்லது வேறு இந்த உயிரற்ற பொருட்களாக இருக்கலாம், எல்லாவற்றுடைய தீங்கிலிருந்தும் நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அவனுக்கு விகாயா கிடைக்கிறது. எனவே இந்த வார்த்தைகள் மூலமாக ஹிதாயா, கிஃபாயா, விகாயா என்கின்ற 3 பயன்கள் அவனுக்கு கிடைக்கிறது. ஷைத்தான்கள் அவனை விட்டும் தூரமாகி விடுவார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், இந்த வார்த்தைகளை சொன்ன ஒருவனிடத்திலிருந்து ஷைத்தான்கள் தூரமாக்கி விடுவார்கள். எப்படி ஷைத்தான்களுக்கு இங்கே நெருங்க முடியும்? அவனுக்கு அல்லாஹ்வால் ஹிதாயா கிடைத்திருக்கிறது, கிஃபாயா, விகாயா. ஷைத்தான்களுக்கு அங்கே நெருங்க முடியாது. வேறொரு ஷைத்தான் சொல்வான். அதாவது சில நேரம் அந்த இடத்திலே இந்த விடயங்களை அவதானிக்காத ஒரு ஷைத்தான் அந்த இடத்திலே வரலாம், அல்லது அவனோடு இருக்கக்கூடிய ஷைத்தான் கரீனாக இருக்கலாம். அந்த ஒரு ஷைத்தான் இன்னொரு ஷைத்தானை பார்த்து என்ன சொல்கிறான் என்றால், கைஃப லக பிரஜுலின் கத் ஹுதிய வ குஃபிய வ வுகிய, எப்படி ஒரு மனிதன் அவனுக்கு ஹிதாயா, கிஃபாயா, விகாயா இதெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனை எப்படி நீ வழிகெடுக்க முடியும் என்று கேட்பான். அதாவது ஷைத்தான்கள் நிராசை அடைந்து விடுவார்கள்.
இவரை எதுவும் செய்ய முடியாது, இவருக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எப்படி தெரியும் சைத்தான்களுக்கு இவர்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று? எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தாலா மனிதர்களை பாதுகாப்பதற்காக மலக்குகளை வைத்திருக்கிறான், முஅக்கிபாத் மலக்குகளை வைத்திருக்கிறான். எனவே அந்த மலக்குகளுடைய வருகை மூலமா சில நேரம் சைத்தான்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு முறையிலே அது மறைவான உலகத்துல என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதே எங்களுக்கு தெரியாது. இந்த வஹீயின் மூலமாக எங்களுக்கு சொல்லப்பட்டதனால் தான் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இன்னும் பல விடயங்கள் அந்த மறைவான உலகத்திலே நடக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த திக்ரை கற்று தந்திருக்கிறார்கள். இந்த திக்ரின் மூலமாக மிகப்பெரிய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. எனவே ஷைத்தான்கள் மனிதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வழிகெடுப்பதற்காக. எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்பது ஷைத்தான்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதை போன்று ஷைத்தானும் அவனுடைய கூட்டமும் இன்னஹு ஹுவ கபீருஹு, ஷைத்தானும் அவனுடைய கூட்டமும் என்ன செய்கிறார்கள்? உங்களை பார்க்கிறார்கள், நீங்கள் பார்க்காத புறத்திலே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இல்லையா? அதே போன்று சைத்தான்கள் பார்ப்பது, எதற்காக சைத்தான்கள் எங்களை பார்க்கிறார்கள், எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்க சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அந்த இடத்திலே வழிகெடுப்பதற்கு பார்க்கிறார்கள். பாருங்கள், இந்த மனிதன் இந்த வார்த்தையை சொல்லாவிட்டால் அந்த சைத்தான்கள் அவனோடு இருப்பார்கள், அவனை வழிகெடுப்பதற்கு பார்ப்பார்கள், அவனை ஒரு பிரச்சனையிலே தள்ளிவிடுவதற்கு பார்ப்பார்கள். ஆனால் இதை சொன்னதனால் அவனுக்கு இந்த பாதுகாப்பு கிடைக்கிறது. ஷைத்தான்கள் நாங்கள் நினைப்பதை போடல, எங்களுக்கு கண்களுக்கு தெரியாத எதிரிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் மனித சமுதாயத்தின் எதிரி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பகிரங்கமான எதிரி, அதுவும் முபீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு எதிரி எங்களை சுற்றி வருகிறான் என்றால் நாங்கள் எவ்வளவு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எனவே சைத்தான்களுக்கு நாங்கள் அதிகமாக பயப்படவும் தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. எப்போது நாம் திக்ரோடு இருந்தால், அல்லாஹ் தஆலாவுடைய சிந்தனையோடு நாங்கள் திக்ரோடு இருந்தால் சைத்தான்களுக்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை. இல்லை என்றால் சைத்தான்கள் எங்களை வழிகெடுக்கலாம், சைத்தான்கள் எங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வழிகளை செய்யலாம். எந்த வகையிலும் சைத்தான்கள் மனிதன் எதிரி என்பதனால் மனிதனுக்கு எதிராக சைத்தான் எப்போதும் செயல்படுவதற்கு தயாராக இருப்பான். ஆனால் நாங்கள் தான் விழிப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய உலகத்திலே இருக்கக்கூடிய மனித எதிரிகளை அஞ்சுகிற அளவுக்கு சைத்தானை அஞ்சுவதில்லை. ஏன்? நாங்கள் மனித எதிரிகளை கண்களால் காண்கிறோம், அவர்கள் தான் பெரிய எதிரிகள் என்று நினைக்கிறோம். ஆனால் அதைவிட பெரிய எதிரிகள், அவர்களை விட பெரிய எதிரிகள், எங்களை வழிகெடுப்பதற்கு, எங்களுக்கு ஆபத்து விளைவிப்பதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகள் ஷைத்தான்கள். எனவே அந்த ஷைத்தான்களுக்கு எதிராக நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அல்லாஹு தாலா அவனுடைய வானவர்கள் மூலமாக எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், அல்லாஹுடைய கட்டளைகள் மூலமாக அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், அல்லாஹுடைய திக்ர் எங்களுக்கு மிகவுமே அவசியமாகிறது என்பதைத்தான் நாங்கள் இந்த ஹதீஸில இருந்து தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். இது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது என்னுடைய வீட்டில இருந்து வெளியேறினாலும் அவர்கள் தன்னுடைய பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்வார்கள்: அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அضل أو أضل أو أذل أو أذل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل علي. இந்த ஹதீஸ் அபு தாவூதிலே நாம் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை சிறந்த அறிவிப்பாளர்களை கொண்ட ஒரு அறிவிப்பாளர் வரிசை என்றாலும் இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய ஷாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் பலமானது என்பது பல அறிஞர்களுடைய கருத்து. இமாம் திர்மிதி, ஹாக்கிம், நவவி, இப்னுல் கய்யிம் போன்றவர்கள் இதை பலமானது, அதே போன்று இன்றைய காலத்திலே பலரும் இதை பலப்படுத்தி இருக்கிறார்கள். என்றாலும் இந்த ஹதீஸிலே ஷாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தாபியின், அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலத்தை அடைந்து கொண்டு ஒருவர் உறுதியாக. என்றாலும் அவர்கள் உம்மு சலமா அவர்களிடத்திலே ஹதீஸ் கேட்கவில்லை என்று அலி இப்னுல் மதீனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த விமர்சனத்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸ், அந்த விமர்சனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த ஹதீஸ் ஒரு சிறிய பலவீனத்தை கொண்டது என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது. என்றாலும் அதே இப்னுல் மதீனி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஷாபி அவர்களுடைய முர்சல், இந்த மாதிரியான செய்திகள்
ஒரு தாபியை, மிக முக்கியமான ஒரு பிரபலியமான ஒரு தாபியை, ஷாபியுடைய முசலமா தொட்டும் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி அவருடைய முர்சல்கள், அது முர்சல் என்ற வகையைச் சேர்ந்தது. அதாவது அந்த இடத்திலே ஒரு துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது இப்னு மதீனியுடைய கருத்தின் அடிப்படையில். என்றாலும் இப்படியான ஷாபியுடைய மராசில் முர்சல்கள் இப்னு மதீனி அவர்களிடத்திலே கூட பலமானது, இப்னு மதீனி அவர்களிடத்திலே கூட பலமானது என்பதை இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இது சிறிய ஒரு பலவீனம் இதில் இருந்தாலும் இது ஓரளவுக்கு பலமானது. இந்த இந்த வாதத்தை இப்னு மதீனி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த வாதத்தை சில ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஷுஐப் அல்-அர்னவுத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர், அவர்கள் இந்த கருத்தை ஏற்க முடியாது, இது ஏற்புடையது அல்ல என்று சொல்கிறார்கள். என்றால் உம்மு சலமா அவர்களை ஷாபி அவர்கள் கட்டாயமாக அடைந்து கொள்ள முடியும், அதிலே சந்தேகமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஹாக்கிம் அவர்களும் இந்த உம்மு சலமா அவர்களிடத்திலே ஷாபி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதாவது ஹாக்கிம் அவர்கள் சரி காண்கிறார்கள். இமாம் மிஸ்ஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் தஹதீபுல் கமால் என்கின்ற அவர்களுடைய நூலிலே இதெல்லாம் ஹதீஸ் துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த விடயங்கள் புரியும். சில அதிகமான பொதுமக்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விடயம் புரியாமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. எனவே இந்த ஹதீஸ் ஒரு ஃபதாயிலுல் அமால் என்ற வகையிலும், ஒரு துஆவோடு சம்பந்தப்பட்டது என்ற வகையிலும் இந்த ஹதீஸிலே ஒரு சிறிய கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்றாலும் இந்த ஹதீஸை பலரும் பலப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது இந்த ஹதீஸுடைய கருத்துக்கு நாங்கள் வருவோம். இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துஆ கேட்டிருக்கிறார்கள்? வீட்டில இருந்து வெளியேறுகின்ற பொழுது, அல்லாஹுவே இன்னி, நிச்சயமாக நான், அஊது பிக்க, உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறோம் என்பதுதான் அந்த அஊது என்ற வார்த்தைக்கு அர்த்தம். உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன். எதிலிருந்து? அது இல்லை, நான் வழிகெடுவதில் இருந்து. தலாலா என்றால் வழிகேடு, அதற்கு நேர் மாற்றம் தான் ஹிதாயா, நேர்வழி. எனவே நான் வழிகெட்டு போவதிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லது நான் வழிகெடுக்கப்படுவதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். நாம் வெளியே செல்கிற பொழுது அல்லது இங்கே நாம் ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுதும் கூட, வெளியே செல்கின்ற பொழுது அதிகமாக அது நடக்கலாம். அதனால் தான் இங்கே நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். நாம் வழிகேட்டுக்கு போகலாம், அல்லது இன்னொருவரால் நாம் வழிகேட்டுக்கு உள்ளாகலாம். இன்னொருவர் நாம் வழிகேட்டு போவதற்கு காரணமாக இருக்கலாம். எந்த விதத்திலும் நாமவே வழியே சென்று வழிகேட்டுக்கு போகாமலும், இன்னொருவர் எங்களை வழிகெடுக்காமலும், இன்னொருவர் என்பது அது ஷைத்தானாக இருக்கலாம், அல்லது மனித சைத்தான்களாக இருக்கலாம். இன்னொருவராலும் நாம் வழிகெடுக்கப்படக்கூடாது, நாமவும் வழி தவறி செல்லக்கூடாது. இதிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்பதுதான் இந்த துஆவுடைய ஆரம்பம். பிறகு அஸில், நான் தவறுவதிலிருந்தும், அதாவது அடிப்படையில் அதனுடைய அர்த்தம் தவறுதல். ஜல்லா என்பது ஒரு சறுக்கி விழுதல், சருகுதல், வழுகுதல் என்ற அர்த்தத்தை கொண்டது. எனவே நான் அதாவது பெரிய வழிகேட்டை விட சற்று குறைவானது. ஒருவர் தவறுதலாக கூட ஒரு பிழையை செய்யலாம், சரியானதற்கு மாற்றமானதை செய்யலாம். அங்கே அதுதான் இங்கே ஜல்லா என்பது. நாடாமல், அவர் விரும்பாமலே தவறான ஒரு வழிக்கு போகலாம். எவ்வாறு ஒரு மனிதன் தடுக்கி விழுகின்றானோ, அவன் விரும்பி விழுவதில்லை, அதே போன்று ஒரு தவறான வழிக்கு அவன் பெரிய அளவுக்கு முயற்சி எடுக்காமலும் கூட ஒரு தவறான வழிக்கு அவன் நாடாமலும் செல்லலாம். அது போன்று நான் தவறி விழாமல், அதாவது இங்கே ஈமானோடு சம்பந்தப்பட்டதுதான், இங்கே பாதையிலே தவறி விழுவது அல்ல, ஈமானோடு சம்பந்தப்பட்ட வலுகளைத்தான், சருகளைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அஸில்லா உஸல்ல, இன்னொருவரால் நான் அந்த சருகளுக்கு, தவறான வழிக்கு செல்லாமல் இருப்பதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லது நான் அநீதி இழைப்பதற்கு, அதாவது யாருக்காவது அவருடைய மானத்திலோ அல்லது அவருடைய உயிருக்கோ அல்லது அவருடைய செல்வத்திலோ நான் அநீதி இழைக்காமல் இருப்பது. ஒருவர் பாதையிலே செல்லக்கூடிய ஒருவர், அவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசலாம், கோல் சொல்லலாம், இன்னொருவரை பற்றி தவறான தீர்ப்பை சொல்லலாம், ஒருவரை பற்றி சந்தேகம் கொள்ளலாம், கெட்டெண்ணம் வைக்கலாம். இது எல்லாமே அவருக்கு செய்யக்கூடிய அநியாயம்தான். துல்மாத்துன் யௌமல் கியாமா, மறுமை நாளையிலே அநியாயங்கள்
இருள்களாக இருக்க போகின்றன. இந்த அநியாயங்கள் எல்லாம் மனிதனுக்கு ஒன்று சேர்ந்தால், அந்த மனிதனை சூழ்ந்து கொண்டால் மனிதன் இறுதியிலே நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். பாதையிலே செல்கின்ற பொழுது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்வதற்கு ஷைத்தானால் தூண்டப்படலாம், பிறரால் தூண்டப்படலாம். பிறர் நமக்கு முதலாவது அநீதி இழைக்கலாம். நாம் அதற்கு பதிலாக அவருக்கு எதிராக செயல்பட்டு நாங்கள் அதிலே வரம்பு மீறினால், நாங்கள் அநீதி இழைக்கப்பட்டவர் என்ற நிலையில், மதலூம் என்ற நிலையில இருந்த வாலிம் அநீதிக்காரன் என்ற நிலைக்கு மாறலாம். நாம் அவருக்கு எதிராக அவருக்கு தகுதிக்கு விட அதிகமாக துவா கேட்டாலும் அதுவும் ஒரு அநீதி தான். ஒருவர் நமக்கு செய்த அநியாயம் செய்கிறார் பாதையிலே, உதாரணமாக நாம் அவருக்கு எதிராக இவனுக்கு ஆக்சிடென்ட் நடக்க வேண்டும் அல்லது இதன் மூலமாக அழிந்து போக வேண்டும் என்றால், அங்கே அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அது அவ்வாறு செய்வது அநீதி, அது வரம்பு மீறுதல். எந்த வகையிலும் அநீதி இழைக்காமல் இருப்பதற்கு நான் யாருக்கும் அநீதி இழைக்க கூடாது. நான் அநீதி இழைக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். உதலம அல்லது பிறரால் நான் அநீதி இழைக்கப்படுவது, நான் யாருக்கும் அநீதி இழைக்கவில்லை, ஆனால் பிறர் எனக்கு அநீதி இழைக்கின்றார்கள். இவ்வாறு நான் அநீதி இழைக்கப்படாமல் இருப்பதற்கும் அஜ்ஹல அல்லது நான் ஜஹலோடு நடப்பது, அதாவது ஜஹல் என்பது அறியாமைக்கும் சொல்லப்படும். அதே போன்று பிறர் மீது வரம்பு மீறுவதற்கும் ஜஹல் என்பது சொல்லப்படும். அதாவது மடமையாக நடந்து கொள்வது, மடத்தனமாக நடந்து கொள்வது, வார்த்தைகளால் செயல்பாடுகளால் மடத்தனமாக நடந்து கொள்வது என்று நாங்கள் சொல்வோம். இதற்கும் ஜஹல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இங்கே அதுதான் பொருத்தமானது. அறியாமை ஒரு இல்முக்கு மாற்றமானதுக்கும் ஜஹல் என்று நாங்கள் சொல்வோம். இல்ம் என்றால் அறிவு, ஜஹல் என்றால் அறியாமை. அதே போன்று மற்றவர்கள் மீது அடந்தேறுவது, மற்றவர்கள் மீது வரம்பு மீறுவது வார்த்தைகளால் செயல்களால், இதற்கும் ஜஹல் என்று சொல்லப்படும். நோன்பு நோற்ற ஒருவர் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், பிறரை திட்ட வேண்டாம், வரம்பு மீற வேண்டாம், அதாவது ஜஹலோடு நடக்க வேண்டாம். அங்கே ஜஹல் என்று சொல்வது மற்றவர்கள் விதத்திலே மடத்தனமாக நடந்து கொள்வது. அஜ்ஹல் நான் மற்றவர்களின் மீது வரம்பு மீறுவது, மடத்தனமாக நடந்து கொள்வது, மடையர்கள் போன்று மடையர்களுடைய செயல்பாடுகளிலே ஈடுபடுவது, இவ்வாறு அறிவியனர்களுடைய செயல்களை செய்வது, அதான் இங்கே நாட்டம். அஜ்ஹல அவ்வாறு நான் நடந்து கொள்வதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பது. அல்லது என் மீது அவ்வாறு நடந்து கொள்ளப்படுவது, மடமையாக நடந்து கொள்ளப்படுவது, மற்றவர்கள் என் மீது என்னை திட்டுவதோ அல்லது எனக்கு எதிராக செயல்படுவதோ பரிகாசிப்பதோ மடையர்கள் நடந்து கொள்வதை போன்று என் மீது பிறர் நடந்து கொள்வது, இந்த எல்லாவற்றிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதுதான் இந்த பிரார்த்தனையுடைய அர்த்தமாக இருக்கிறது. இதுவும் சிறந்த அர்த்தத்தை கொண்ட பிரார்த்தனைகளாக வார்த்தைகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த துஆக்களை எங்களிலே பலரும் வீட்டிலே இருந்து வெளியே செல்கிற பொழுது ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் உண்மையிலே நாங்கள் இதனுடைய அர்த்தத்தை, இதனுடைய தாற்பயத்தை, இந்த துஆக்களுக்குரிய திக்ர்களுக்குரிய ஆழத்தை நாங்கள் உணர்ந்து ஓதுகிறோமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. உண்மையிலே அவ்வாறு நாம் உணர்ந்து ஓதுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்கின்றோம், உதவி தேடுகின்றோம், பரக்காவை வேண்டுகின்றோம், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம் என்றெல்லாம் நாம் நினைத்து ஓதுகிற பொழுது நாம் ஓதக்கூடிய அந்த திக்ருக்கு, துஆவுக்கு உயிரோட்டம் இருக்கும். அந்த உயிரோட்டம் இருக்கின்ற பொழுதுதான் அதற்கான விளைவும் சிறந்ததாக இருக்கும். எனவே நாம் திக்ருகளை வெறுமனே வார்த்தைகளாக மனனம் செய்து கிளிப்பிள்ளைகளை போன்று ஓதுவது மாத்திரமல்லாமல் அதனை உணர்ந்து அங்கே நாங்கள் ஒரு இபாதாவை செய்கிறோம், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம், எங்களுடைய பயணம் ஒரு பாதுகாப்பான ஒன்றாக இருக்கும். இந்த ஹதீஸ்ல வந்ததை கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வை வானத்தின் பக்கம் உயரும். இந்த திக்ரை துஆவை அவர்கள் சொல்கிற பொழுது, எனவே அங்கே உயிரோட்டம் அந்த துஆவுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வை முன்னோக்கி அங்கே கேட்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் நாம் கேட்கின்ற பொழுதுதான் எங்களுடைய திக்ருக்கும் துஆவுக்கும் அங்கே ஒரு அர்த்தம் இருக்கும், அதற்கான விளைவும் அதற்குரிய பிரதிபலனும் அதிகமாக இருக்கும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் திக்ருகளை உணர்ந்து துஆக்களை அர்த்தம் புரிந்து ஓதுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.